Hi friends, welcome to Thaiyal Kalai channel. Today வந்து wrap skirt எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல துணியில வந்து நம்ம பாவாடை சுற்றளவை குறிக்கணும். பாவாடை சுற்றளவு வந்து 28 இன்ச். இப்போ வந்து நம்ம இந்த 28 இன்ச் குறிச்சிருக்கோம். இந்த துணியை வந்து நம்ம மூணா மடிக்கணும். துணியை வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து மூணா மடிச்சிருக்கணும். இந்த துணியில எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணியெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விடணும். நம்ம மூணா மடிச்ச துணியை வந்து நம்ம தனித்தனியா வந்து கட் பண்ணிக்கிடணும். ஒரு துணிக்கு மேல இன்னொரு துணி அப்படின்னு சொல்லிட்டு 3 துணியும் வரிசையா நம்ம மேல போட்டு வச்சிருக்கணும். நம்ம வந்து இனி இடுப்பு சுற்றளவு குறிக்கலாம். நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு வந்து 18.5 இன்ச். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாவாடை சுற்றளவுல இருந்து இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி கிடைச்ச ஆன்சரை கொண்டு 2ஆல டிவைட் பண்ணணும். நான் 2ஆ டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து 4.25 இன்ச் கிடைச்சு. இந்த 4.25 இன்ச்சை வந்து இந்த துணிக்கு ரெண்டு பக்கமும் நான் வந்து குறிக்கேன். அப்பதான் வந்து சென்டர்ல வந்து நமக்கு இடுப்பு சுற்றளவு கரெக்டா கிடைக்கும். இப்ப வந்து இந்த 4.25 இன்ச்சில இருந்து கீழே வந்து நம்ம சரிச்சு கோடு போடணும். அதே மாதிரி அந்த பக்கமும் வந்து நம்ம சரிச்சு கோடு போடணும். ரெண்டு சைடும் வந்து நம்ம துணியை கட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நம்ம கட் பண்ணா நமக்கு இடுப்பு சுற்றளவு கரெக்டா கிடைக்கும். பாவாடைக்கு அடிப்பக்க சுற்றளவு வந்து நமக்கு மாறாது. துணியை வந்து கட் பண்ண பிறகு இப்படிதான் இருக்கும். இனி வந்து இந்த துணியை வந்து நம்ம ரெண்டா மடிச்சுக்கலாம். அடிப்பக்கம் வந்து 1 இன்ச் குறிச்சு வளைச்சு கோடு போடணும். அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த துணியை வந்து நம்ம இனி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு துணியை எடுக்கணும். இதுதான் நம்மளுக்கு பேக் சைடு வரக்கூடிய துணி. ரெண்டாவது துணி இதுக்கு மேல வச்சு நல்ல பக்கம் சேர்ந்துருக்கிறது மாதிரி வச்சு வலது பக்கம் வந்து நேரா கீழே தைக்கணும். இந்த துணி தைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த துணியை முக்கோணமா மடிக்கணும் அப்படி இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியான துணி இருந்தாலே போதும், நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். சில துணிக்கு வந்து நமக்கு அகலம் பத்தாது. அதை வந்து நம்ம முக்கோணமா மடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். முக்கோணமா மடிச்சாலும் வந்து நம்மளுக்கு கரெக்டான நீளம் கிடைக்காது. அதனால வந்து நம்ம இந்த மெத்தட்ல வந்து துணியை கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி அடுத்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, அடுத்த துணியை வந்து நல்ல பக்கம் சேர்ந்துருக்கிறது மாதிரி பேக் துணியில வைக்கணும். இதை வந்து நம்ம இடது பக்கம் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் வந்து இந்த துணியை நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இந்த துணியை வந்து நம்ம மொத்தமா ரெண்டா மடிக்கணும். முன்பக்கம் வரக்கூடிய துணியை மட்டும் நம்ம லைட்டா சரிச்சு கோடு போட்டு வெட்டணும். அதுக்காக வந்து 1.5 இன்ச்சுக்கு குறிச்சு சரிச்சு கோடு போட்டு நம்ம கட் பண்ண போறோம். இந்த துணியில வந்து பாவாடைக்கு ரெண்டு பக்கமும் வந்து மடிச்சு தைக்கணும். அதே மாதிரி பாவாடைக்கு அடிப்பக்கத்துலயே வந்து நம்ம மடிச்சு தைக்கணும்.
இனி வந்து நம்ம பெல்ட் தைக்கலாம். பெல்ட் தைக்கிறதுக்காக 3 இன்ச் அகலத்துல நீளமா துணி எடுத்திருக்கேன். அந்த துணியை வந்து பாவாடைக்கு முன்பக்கம் வச்சு தைக்கணும். நல்ல பக்கம் சேர்ந்திருக்கிறது மாதிரி வச்சு தைக்கணும். தைக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணியை விட்டு தைக்கணும். முடிக்கும் போது அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணியை விட்டுட்டு நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய துணியை கட் பண்ணி விடலாம். பாவாடைக்கு இடது பக்கம் இது. இந்த பெல்ட் துணியை வந்து 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு வச்சு நல்ல பக்கம் சேர்ந்திருக்கிறது மாதிரி வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய துணியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இனி இந்த துணியை வந்து நிமித்தனா நமக்கு இப்படிதான் இருக்கும். இது வந்து நீட்டா இருக்கும். அந்த சைடு வந்து நம்மளுக்கு தையல் போட்டது தெரியாது. 2 இன்ச் அகலத்துல 25 இன்ச் உயரத்துல வந்து இந்த துணியை நான் கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்ம இன்னொரு பீஸும் வந்து செய்ய வேண்டியது இருக்கு. இந்த துணியை வந்து மடிச்சு மேலே வந்து முக்கோணமா தைச்சு கீழே நேரா தைக்கணும். நல்ல பக்கம் சேர்ந்துருக்கிறது மாதிரி 2ஆ மடிச்சு வச்சு தைக்கணும். இந்த துணியை வந்து நிமிக்கணும். இதே மாதிரி இன்னொரு துணியை நம்ம செஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து பாவாடைக்கு வலது பக்கத்தை எடுத்திருக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணியை வந்து நம்ம மடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம தச்ச இந்த துணியை வச்சு பெல்ட் துணியை மட்டும் லைட்டாக மடிச்சு கீழே தையலுக்கு மேலே வச்சு தைக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம எலாஸ்டிக் தைக்கலாம். எலாஸ்டிக் வந்து இந்த துணிக்கு பேக் சைடு துணியில மட்டும் தான் தைக்கணும். அதை வந்து இந்த பாவாடையில 2 பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஒரு துணியை சென்டர்லேயும் ஒரு துணி இருக்கும். அந்த துணியில வந்து இந்த எலாஸ்டிக்கை வச்சு நம்ம தைக்கணும். தைக்கும் போது இழுத்து தைக்கணும். மேலே ஒரு துணியை மடிச்சு வச்சு இந்த எலாஸ்டிக்கை இழுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக வந்து 12 இன்ச் உயரத்துல வந்து நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அகலம் வந்து 1 இன்ச். இனி பெல்ட் துணியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த பெல்ட் துணியை வந்து மடிச்சு அப்படி ஸ்டிச் பண்ணிடணும். எலாஸ்டிக் பக்கம் வரும்போது மட்டும் இந்த துணியை வந்து இழுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். எலாஸ்டிக் இல்லாத பக்கம் நம்ம நார்மலா ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பெல்ட்டை ஸ்டிச் பண்ணியாச்சு. இடது பக்க துணியில வந்து நம்ம நாட் போடுறதுக்கு எதுவுமே வைக்கல. இதுல வந்து நம்ம பட்டன் ஹோல் செய்ய போறோம். இந்த இடது பக்க துணியில இருந்து பேக் சைடு எலாஸ்டிக் ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு கயிறை வச்சு ஸ்டிச் பண்ணோம். ஸ்டிச் பண்ணும்போது அந்த துணியை வந்து லைட்டா மடிச்சு வச்சு ஸ்டிச் பண்ணோம். ஒரு கட்டமா ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இந்த பாவாடையில வந்து நம்ம ஒரு பக்கம் மட்டும் கயிறு வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த பக்கத்துல எலாஸ்டிக் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல உள் பக்கமா தான் பட்டன் வைக்கணும். எலாஸ்டிக்கு இந்த பக்கம் வந்து நான் கயிறு தச்சிருக்கேன். அது வந்து வெளிப்பக்கமா இருக்கக்கூடிய கயிறு. இந்த பாவாடைக்கு அடுத்த எண்டு வந்து நான் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த துணியை வந்து இனி நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டன் ஹோல் வழியா வந்து நம்ம எலாஸ்டிக்ல இன்னொரு பக்கம் வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அந்த பட்டனை வந்து போடணும்.
அடுத்து வந்து கயிறு ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அந்த கயிறையும் எலாஸ்டிக் பக்கத்துல வந்து இன்னொரு கயிறு ஸ்டிச் பண்ணியிருப்போம், அதை வச்சு நம்ம நாட் போடணும். இந்த துணியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் இப்படிதான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.